ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் அப்துல் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களுமே இங்கே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் விலாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நானும் அம்மாவும் இன்றைக்கி தென்காசிக்கு தான் வந்திருந்தோம். அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. காலையில் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அம்மா கூட நான் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் தென்காசியில் உள்ளே வந்த பிறகு கம்மல் வச்சுருந்தாங்க. அதை வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. காலேஜ் பிள்ளைங்க போகும்போது நிறைய டிஃப்ரெண்ட்டாக வியர் பண்ணிட்டு போகிற மாதிரி நிறைய இயரிங்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஜும்கா, சின்னதுலேருந்து பெரிய ஜும்கா வரைக்கும் நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுற மாதிரி நிறைய கலர் கலராக டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அப்படி காமிச்சிட்டு இன்னொரு சைடு நாங்கள் வந்திருக்கும்போது சின்ன குழந்தைங்க 6 மாத குழந்தைங்களுக்கு இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரி கிளாத் போட்டால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி தான் துணி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் ஒரு குட்டீஸ் இருக்காங்க. அவங்களுக்கு தான் அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வாங்கலாம்னு. 4 டிஷர்ட் 100 சொன்னாங்க. இது போட்டால் புள்ள காலையில் போட்டாலும் சாயங்காலம் வரைக்கும் பிள்ளைங்க ரொம்ப எரிச்சப்பட மாட்டாங்க இந்த மாதிரி கிளாத் போட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் சுப்ரபாதத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம். அக்கா நெய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். அங்கேயுமே நான் சின்ன கிளிப்பிங் கணக்காக எடுத்துக்கிட்டு இருந்தேன். இங்கே நெய், தயிர், ரோஸ் மில்க்கு எல்லாமே கிடைக்கும். இங்கே நெய் நல்லா மணமாக இருக்கும். இங்கே தான் எப்போவும் வாங்குவோம் அம்மா. அதனால் இங்கே தான் வாங்க வந்திருந்தோம். இது கருப்பட்டி அல்வா, நெய் அல்வான்னு வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெய்யுமே வாங்கிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வேறு ஒன்றும் வாங்கலை. இதான் அந்த கடை. நீங்கள் தென்காசிக்கு வந்தீங்கன்னா இங்கே வாங்குங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு டீயும் வடையும் நான் வாங்கி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வர வழியில் இளநீ குடிக்கலாமா அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அம்மா கூட்டு போச்சு. அம்மா டீ குடித்ததுனால இளநீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் மட்டும்தான் குடித்தேன். இளநியுமே அந்த பையன் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு பக்கம் நிலக்கடலை 50 சொன்னாங்க. அதையுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் வாங்கலை. நான் இளநீ மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த மாதிரி வெயில் டைமில் இளநீ குடிக்கிறது ரொம்பவே குளிர்ச்சி, சூட்டையும் தணிக்கும். அதுக்கப்புறம் இளநீ குடிச்சிட்டு உள்ளே இருக்க தேங்காய் நல்லாவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இளநீ குடித்த கடை பக்கத்துலேயே 4 தலைவாணி ஒரு 100 சொன்னாங்க. அதைத்தான் அம்மா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அம்மா கையில் வச்சுருக்க பேக்குமே 50 சொன்னாங்க. எப்போவுமே நம்ம வெளியில் ரோட்டு கடையில் வாங்கினா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அதைத்தான் நாங்களுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டுமே வந்துட்டோம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் எனக்குமே பசிக்க ஆரம்பிச்சிட்டு மதியம் 2 மணி ஆயிட்டு. அதுக்கப்புறம் கேப்பக்கூழ் குடிக்கலான்னு வந்திருந்தோம். போன தடவை வந்திருக்கும்போது கேப்பை கூழ் குடித்து பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி கம்பங்கூழ் குடிக்கலான்னு நானும் அம்மாவும் கம்பங்கூழ் தான் வாங்கிக்கிட்டு இருந்தோம். அதில் நல்லா பொடி உள்ளிலாம் போட்டு தந்திருந்தாங்க. தொட்டுக்கிட்டதுக்கு நிறையா வச்சுருந்தாங்க வெரைட்டியாக. மோர் மலத்தல், சீனரிக்காய் வத்தல், அப்பளம் எல்லாமே பொரித்து வச்சுருந்தாங்க. தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் கூட தக்காளி ஊறுகாய், அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஊறுகாய், அதுக்கப்புறம் புளியும் மிளத்தலையும் கடைஞ்சி வச்சுருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் எனக்கு கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரும்பு ஜூஸ் ஒன்று குடித்தேன். அம்மா குடிக்கலை. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கலான்னு அம்மா கூட்டு வந்திருந்துச்சு. அதைத்தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கேக் வாங்கிட்டு போகலாமான்னு அம்மா கேட்டிருந்துச்சு. கேக் எப்படி இருக்கும் என்னதுன்னு தெரியலை. ஹார்டாக இருந்தாலும் இருக்கும். எப்போவுமே சில நேரம் கேக் வாங்கிட்டு வரோம். சில பிள்ளைகள் சாப்பிடாம அப்படியே வச்சுருவாங்க, க்ரீமை மட்டும் தொட்டு சாப்பிட்டுட்டு. அதனால் வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட்டு வாங்கிக்கலாம், இதில் ஏதாவது பிள்ளைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரெட்டு தான் வாங்கி தந்துச்சு அம்மா. நான் தான் வாங்க சொன்னேன். எப்போவுமே எனக்கும் அக்காவுக்குமே 2 பேருக்குமே சேர்த்தே தான் அம்மா வாங்கி தந்துச்சு. அதையுமே வாங்கிட்டு நாங்கள் அதுக்கப்புறம்
பிள்ளைங்களுக்கு வேறு எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கடைக்கு கூட்டு வந்துருந்துச்சு அம்மா. சமோசா அதுக்கப்புறம் இது வந்து மடக்கு பணியாரம் எல்லாம் வச்சுருந்தாங்க. அம்மா வந்து 2 பாக்கெட்டு முறுக்கு வாங்கியிருந்துச்சு. ஒரு பாக்கெட் வந்து 50 ரூபான்னு சொல்லி 2 பாக்கெட் வாங்கியிருந்துச்சு. அக்காவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று. அதுக்கப்புறம் வந்து தென்காசிக்கு போயிட்டு சத்திரமும் வந்தாச்சு. சத்திரத்தில் பஸ்ஸில் தான் உட்காந்துருந்தேன். லாஸ்ட்டு ஃபைனல் டச்சாக வந்து குல்ஃபி ஐஸோடு முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நேராக வந்து அக்கா வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டே போயிடலான்னு அங்கே நம்ம சுப்ராவாதத்தில் வாங்கின நெய் வந்து நல்லா மணலாக மஞ்சள் கலரில் நல்லா இருந்துச்சு. ரொம்பவே மணமாக இருந்துச்சு. அதை வந்து உங்கள்கிட்ட நான் காமிக்கலான்னு தான் காமிச்சேன், வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல அப்போ வந்து இந்த மில்கா ப்ரெட்டு வாங்கி தாங்கம்மான்னு, அதையுமே அக்காவுக்கு ஒன்று எனக்கு ஒன்றுமே வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் மடக்கு பணியாரம் இது வந்து ஒரு பாக்கெட்டு 50 ரூபான்னு சொன்னாங்க. இதுவும் அதுக்கப்புறம் வந்து முறுக்கு வாங்கினுச்சுல அதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தோம். நான் வந்து பேக்கு வந்து 50 ரூபான்னு சொன்னேன்ல, இந்த பேக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சின்ன பேக்கு போதும், பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கன்னு அதுவே போதும்னு வாங்கிக்கிட்டேன். இது வந்து அக்கா வந்து மீஷோவில் ஆர்ட்ரு பண்ணியிருந்துச்சு. பவுச்சு நல்லா வந்து ஒர்த்தாக இருந்துச்சு. அதையுமே உங்கள்கிட்ட நான் காமிச்சேன். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு பேக்கு வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அக்காவுக்கு வந்து கைப்புள்ளை இருக்கிறதுனால இதில் நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம். ஒரே ஒரு சிப்பு போட்டு முன்னாடியும் ஒரு சிப்பு இருந்துச்சு. இது அக்காவுக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாங்கலை, அக்காவுக்கு மட்டும் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க குட்டி சிங்கத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடலாம். பிள்ளையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பும்போது அம்மா வந்து வீட்டில் ஊறுகாய் ரெடி பண்ணியிருந்துச்சு. அதையுமே கொடுத்து விட்டுருந்துச்சு. நீ வீட்டில் போய் சாப்பிடுமான்னு சொல்லியிருந்துச்சு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு நான் வீட்டுக்குமே வந்துட்டேன். காலையில் அவசரமாக நான் போயாச்சு. வீட்டில் வந்து எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு க்ளீனாக தான் வச்சுட்டு போயிருந்தேன். அடுப்படி இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் மகன் வந்து பக்கத்தில் தான் படிக்காங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டீ போட ஆரம்பிச்சிட்டேன். இஞ்சி சாயா தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இஞ்சி வந்து நான் மிக்ஸியில் தான் எப்போவுமே திரித்து போடுவேன். நல்லா ரிங்கு எல்லாம் இறங்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டீயுமே பிள்ளைகளுக்கு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா வாங்கி தந்த முறுக்கையுமே பிள்ளைகளுக்கு நான் வந்து கொடுத்துட்டேன். பிள்ளைங்களும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களும் மதர்ஸா கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, வெயிட் பண்ணு. அலைக்கும் சலாம். சரி, சரி. பிள்ளைங்க மதர்ஸா போன பிறகு எங்கள் வீட்டில் இந்த பூனைக்குட்டி இருந்துச்சு. இவங்க பேர் ரோஸு. இவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் பண்ணுவோன்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டு ரோஸ் குட்டி எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறதேன். இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்து ரசித்தமைக்கு ரொம்ப நன்றி. நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.